அட எனக்கு வேறு முடி காட்டேரி மாதிரி வளர்ந்து கிடக்குங்க. பிரியாணி திங்க போகலான்னா பிடிச்சி முடி வெட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. அட அங்கே ஒரு கடை இருக்க மாதிரி தெரியுது, வாங்க அங்கேயே போய் முடி வெட்டிக்குவோம். அட இந்த மாடை யாருங்க இங்கே கொண்டு நிப்பாட்டி வச்சாரு? நான் வீட்டில் போய் தேடிட்டு இருக்கேன். அண்ணா எனக்கு முடி வெட்டணும்ண்ணா. டேய், என்னை பார்த்தா என்ன உனக்கு முடி வெட்டுற மாதிரி இருக்கா? சரி உள்ளவா, நான் தான் கடைக்காரன். அப்புறம் இது கூட கேட்டேன். இல்லை, இங்கெல்லாம் குரங்குக்கெலாம் முடி வெட்ட வராது. அண்ணா பாருங்க, நான் பேசுகிறேன், நான் மனுஷன் தானா? ஆமாம், மனுஷன் மாதிரி தான் இருக்க. சரி உள்ளவாப்பா. அட இங்கே என்னமோ எழுதியிருக்குங்க, மனிதர்களுக்கு கழுத காக்கா முடி வெட்டும் கடை. அட இவ்வளோ கம்மியாக முடி வெட்டுறாங்கங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து எல்லாம் வெட்டிக்கங்க. தம்பி டக்குன்னு வாப்பா. இந்த வந்துடுறேண்ணா. வாப்பா வாப்பா, இதோ அங்கே ஒரு சேர் இருக்குது பாரு, அங்கே உட்காந்துக்கோ. இந்த உட்காந்துடுறேண்ணா. நில்றான், உன் மண்டையை பொழந்து விட்றேன், எடுத்துட்றான் நம்ம ஆயுதத்தை. நான் பார்த்து பண்ணி விடுங்கண்ணா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. A few moments later. தம்பி வெட்டியாச்சுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இரு மிஷின் வச்சுட்டு வரேன். தம்பி காணோம். டேய் எங்கடா போனேன்? டேய் என்னடா செருப்பு போட்டுருக்க? டேய் காசு கொடுக்காம போடுறா. டேய் அண்ணா கையில் 1 ரூபா தானே இருக்குது, பார்த்து பண்ணி விடுங்கண்ணா. 1 ரூபாய்க்கு பிளேடு கூட வாங்க முடியாது. இருறா வரேன். ஆயுதம். டேய் நில்றா. வரட்டா? பாருங்க, அவன் போயிட்டா. இந்த கழுத கக்கா சாப்புக்கு வந்த சோதனையை பாருங்களேன். இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன், அவனுக்கு கண்ணு தெரியாதாட்டிருக்கு. இவ்வளோ தான் இருக்குது, இதை கூட கொடுக்க மாட்டான்.